இந்த பெங்களூர் பகுதியிலிருந்து வர்ற கழிவு நீர் தான் இது. அதுக்குமா இதுல வந்து என்னன்னா மேக்சிமம் வந்து நிறைய இந்த டிட்டர்ஜென்ட் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஒரு வீட்டுல வந்து எவ்வளவு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க. டிட்டர்ஜென்ட் இந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி அமோனியா. அப்புறம் அது இல்லாம கொஞ்சம் இந்த சின்ன சின்ன ஃபேக்டரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் அந்த கழிவு இது அது கெமிக்கல்ஸ் இதுல வந்து கொண்டிருக்குது அப்பலேருந்து. இது வந்து ஜென்ரலா இது வந்து ஏற்கனவே இது வந்து கோர்ட்ல இருக்குது. இது ஏற்கனவே 2000 எப்போ சார் இது 2000 கேஸ் கோர்ட் 2020ல இது வந்து ஆல்ரெடி பப்ளிக் கேஸா இது வந்து அதே கோர்ட்டை எடுத்து இது நடத்தி கொண்டிருக்கிறது. அதெல்லாம் இந்த நீரை பாசனத்துக்கு பயன்படுத்தும் பகுதியில் இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, அந்த பொட்டேட்டோ, அதே மாதிரி கொத்தமீரை, கீரை, முள்ளங்கி இந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் இதுல வராது. இந்த நீர்ல அது இப்போ வந்து இன்னும் அதிகமா பொல்யூஷன் ஆயிடுச்சு. இது வந்து இப்ப என்னன்னா இந்த விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும். அது இல்லாம இந்த மீன்கள் இந்த இந்த டேம்ல வந்து மீன் அதிகமான மீன் இருந்துச்சு. நிறைய பிடிச்சி நிறைய சாப்பிட்டு இருந்தாங்க. இங்கே நிறைய டேஸ்ட் இருந்தது. அந்த மீன் எல்லாம் இப்ப இல்லாம போயிடுச்சு. எல்லாம் மீன் வந்து உயிரோட இருக்க முடியாது இந்த தண்ணியில. எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி மாடு எல்லாம் இந்த தண்ணி குடிச்சா அவ்வளவுதான். மாடு எல்லாம் இந்த தண்ணியை குடிக்கவே முடியாது. அது ஒரு வந்து அப்புறமா நம்ம மக்கள் இதுல எங்கன்னா போய் எதனா தண்ணியில கை வச்சா என்னன்னா ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வருது. இது வந்து பாதுகாக்க வேண்டும். இது பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய தமிழக அரசு, கர்நாடக அரசு ரெண்டு இணைந்து இது ஒரு மியூச்சுவலா போய் இதுக்கு என்ன செய்யணும்ன்றது செய்யணும். அதுதான் முக்கியமான ஒரு இது. நீங்க விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆமா. இந்த தண்ணியில வந்து விவசாயம் பண்ண முடியுமா? இது 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 எப்படின்னா நம்மளுக்கு தான் இங்க பிரச்சனை. இது வந்து ஒரு சூளகிரி வரைக்கும். சூளகிரி தாண்ட இந்த தண்ணி ஓட ஓட ஃபில்டர் ஆகி ஓரளவுக்கு அங்கே அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்குது. நம்ம பகுதியில் மட்டும்தான் இப்போ வந்து ஓசூர் தொகுதி பெங்களூர் பக்கம் போக போக இந்த பகுதி தான் வந்து அதிகமா பொல்யூஷன் வாட்டரா இருக்கிறது. இதனால வந்து இந்த பகுதி மக்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த அரசு வந்து முன் வந்து அதே மாதிரி இந்த கர்நாடக அரசு இது முன் வந்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று